கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பணிமுட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். ராஜாவாகிய அர்தசஷ்டா எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு எழுதி கொடுத்த சன்னதி நகலில் தாமதமில்லாமல் காளைகள், ஆட்டுக்கடாக்கள் முதலியவைகளை உன் தேவனுடைய ஆலயத்தில் பலியிடுவாயாக என்று எழுதினதுமல்லாமல், பாபிலோன் சீமை எங்கும் ஜனங்கள் உன் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுத்ததில் மீதியான திரவியத்தில் பொன் வெள்ளியையும் கொண்டு செய்ய வேண்டியது இன்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உன் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பொன் வெள்ளி பணிமுட்டுகளையும் நீ எருசலேமில் இருக்கிற உன் தேவனுடைய ஆலயத்தில் ஒப்புவிக்க கடவாய். மேலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியவைகளை நீ ராஜாவின் கஜானாவில் இருந்து கேட்டு வாங்கி கொடுப்பாயாக. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜன்சிகளுக்கும் அர்தசஷ்டா ராஜா இடுகிற கட்டளை என்னவென்றால், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் எஸ்ரா என்னும் ஆசாரியன் கோதுமை, எண்ணெய், திராட்சரசம் போன்றவைகளை நூற்றுக்கணக்கான கலத்தில் கேட்டாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பொன் வெள்ளி முதலியவைகளை நூற்றுக்கணக்கான தாளந்தில் கேட்டாலும் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லா கஜன்சிகளுக்கும் கட்டளையிட்டார். எஸ்ரா என்னும் ஆசாரியனை நம்பி ராஜாவாகிய அர்தசஷ்டா தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்காக எதை கேட்டாலும் கொடுக்கும்படி ஆண்டவர் அவன் இருதயத்தை ஏவினார் என்று பார்க்கின்றோம். எருசலேம் தேவாலயத்தில் இருந்த எல்லா பொன் வெள்ளி பணிமுட்டுகளும் பாபிலோனில் உள்ள கோவிலில் வைக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் அதே பொன் வெள்ளி பணிமுட்டுகளையும் பாபிலோன் ராஜ்யமங்கு உள்ள திரவியமும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. இப்படித்தான் ஒரு மாணவன் நன்றாக படிப்பான், எப்போதும் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பான். ஆனால் அவன் படித்ததை அவன் அம்மா அல்லது அப்பா யாரிடமாவது ஒப்புவிக்க வேண்டும். அப்போதுதான் அவனால் நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியும். ஆகவே அவனுக்காக பெற்றோர் நேரம் ஒதுக்கி அவன் படித்தது எல்லாவற்றையும் ஒப்புவிக்க செய்வர். +2 தேர்வு வந்தது, அதற்கு அவன் தயாராக வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் படித்தவற்றை அவன் பெற்றோரிடம் ஒப்புவித்தான். இரவெல்லாம் அவன் பெற்றோரும் கண் வெடித்து இருந்து அவனுடைய படிப்பில் அக்கறை எடுத்து வந்ததால் அந்த ஆண்டு +2 தேர்வில் அவன் அந்த பாடசாலையிலே முதல் மாணவனாக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றான். இதே போலத்தான் அர்தசஷ்டா ராஜாவும் ஆலயத்து பணிமுட்டுகள், பலி செலுத்த வேண்டியவைகளை வாங்குவதற்கான திரவியங்கள் எல்லாவற்றையும் எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு கொடுத்து விட்டான். அதை எஸ்ரா என்னும் ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் ஒப்புவித்தான். இப்படி எடுத்து செல்ல ஒரு காலம், மறுபடியும் ஒப்புவிக்க ஒரு காலம். எப்படி நாம் படித்ததை ஒப்புவித்தாலும் அது உடனே ஒப்புவித்தவர்களிடம் செல்வதில்லை, நம்முடைய மனதில்தான் அது இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டவரிடம் எதை ஒப்புவிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளாகிய விலையேறப்பெற்ற நம் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஐஸ்வர்யம், அந்தஸ்து எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது. ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஏன் நம்மையே அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அப்போது அவர் நம்மை வாங்கி கொண்டு பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எஸ்ராவை போல நாம் நம்மை ஒப்புவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, தர்மையான நல்ல நாளுக்காக நன்றியோடு சேர்த்திருக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னையே உமக்கு அர்ப்பணித்து ஆசீர்வதிக்கப்பட அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.